குருவே துணை. இப்பதினை பார்த்து கொண்டிருக்கும் கடகராசி சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் உங்கள் கண்ணமங்கலம் சேட்டு ஜோதிடரின் பணிவான வணக்கம். நாம் இப்பதில் காண இருப்பது மாத பலன் வரிசையில் நவம்பர் மாதம் என்னென்ன பலாபலன் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது பாருங்கள், விரிவாக பார்ப்போம். சில முக்கியமான விஷயங்களை சொல்லப் போகிறேன், கவனமாக கேளுங்கள். உங்கள் ராசியில் குரு பகவான் வக்கரம் அடைந்து அதிசார குருவாக அமர்ந்திருக்கிறார். வக்கர குரு உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கப் போகிறார். ஒரு கௌரவத்தையும் ஒரு அந்தஸ்தையும் தரப்போகிறார். கடகராசி அன்பர்கள், சகோதர சகோதரிகள், கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமை ஓங்கும். குடும்பத்தில் இருந்த சஞ்சலங்கள் விலகும். கணவன் மனைவி ஒற்றுமை ஓங்கும். மாமனார் மாமியார் பிள்ளைகள் அப்படின்ற குடும்பத்தில் நிலவிருந்த ஈகோ பிரச்சனை விலகி ஒருத்தருக்கு அன்பு பெருகி நல்ல ஒரு மதிப்பு முறையாக கூடி குடும்பம் பொருளாதாரத்தில் முன்னுக்கு கடன் பிரச்சனை தீங்கி ஒற்றுமையாக இருக்க வாய்ப்பு இருக்குது. பெண்களுக்கு நகை வாங்கும் யோகம், பொருள் வாங்க யோகம், குடும்பத்துக்கு ஸ்கூட்டி வாங்குகிற யோகம் இப்படிலாம் இருக்கிறது. உங்களுடைய அதாவது உங்கள் கடகராசி அன்பர்கள் எங்கே இருக்கிறீங்களோ உங்களுக்கு சாப்பாடு தண்ணிக்கோ பஞ்சம் வராது. அது செழிப்பாக இருக்கும். வீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குடும்பம் இருக்கிறது வடக்கு பார்த்து வாசப்படினா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். உங்களுடைய குடும்பத்தில் இருந்த சின்ன சின்ன தடைகள் எல்லாம் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் எதாக இருந்தாலும் படிப்படியாக விலகி தடைகள்லாம் விலகி இந்த மாதம் இறுதிக்குள்ளே எல்லாம் சரியாகிவிடும். நிறைய தடங்கள் எது போனாலும் தடங்கள். குடும்பத்தில் நிம்மதி இல்லை, வாழ்வா சாவா, ஏண்டா வளர்ந்த மனுஷனாக பிறந்தோம்னு தெளிவாக கேட்க தோணும். பத்தலை, கடன் வாங்கி தான் குடும்பம் நடத்தாகுது, எவ்வளோ வந்தாலும் பத்த மாட்டேங்குது, தொழில் சரியாக அமைய மாட்டேங்குது, எல்லாமே நம்மளை ஒரு மாதிரி பார்க்குறாங்க அப்படின்ற ஒரு நிறைய பேர் சம்பாதிச்சதில் இழந்துட்டு நடுத்தரவில் நிற்கிறாங்க. இப்படிலாம் ஒரு கஷ்டத்தில் அனுபவிச்சுட்டு இருக்கிற நீங்கள் எப்போ தான் ஒரு நல்ல நேரம் வரும், எப்போ தான் நம்ம கடவுளை கலந்தாங்க பார்ப்பார், இல்லை பார்க்க மாட்டாரா, இப்படியே தான் ஓடிட்டு இருக்குமோ நம்ம லைஃப்பு, பல நாள் போராட்டம் நிம்மதி இல்லாமல் அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு ஆறுதல் என்னன்னாக்கா, வருங்காலம் படிப்படியாக ஒரு முன்னேற்றத்தையும் சிறப்பையும் நல்ல நல்ல செய்திகளையும் உங்களுக்கு வழங்க இருக்கிறது நவகிரகங்கள். ராசிக்கு 3 பார்த்தோம்னாக்கா தாய் வீட்டில் உறவு சப்போர்ட்டு, அண்ணன் அப்பா அம்மா சப்போர்ட்டு இதெல்லாம் பெண்களுக்கு கிடைக்கும். பெண்களாலும் ஒரு உதவி, ஒரு மேன்மை, ஒரு தடைப்பட்ட காரியங்கள்லாம் விலகி வெற்றி கைமேல பலன் தான் ஒரு வாய்ப்பு உங்களுக்கு ஓடிக்கிட்டு இருக்குது. உங்கள் ராசிக்கு 4 சூரியன் இருப்பது உங்களுக்கு இடத்தால் ஒரு பெரிய ஆதாயம் இல்லைனாலும், நெருப்பு மேலே குடும்பம் நடத்துகிற மாதிரி இருந்தாலும், யாராவது ஏதாவது செஞ்சு வச்சுட்டு இருப்பாங்களா, ஏன் நம்ம இப்படி கடவுறோம் அப்படின்னுலாம் ஒரு எண்ணம் ஓடுதா, பயம் இருக்கா, இருந்தாலும் இதெல்லாம் ஒரு கவலைப்பட வேண்டாம். அதெல்லாம் தானாகவே அடங்கிவிடும். மீன் கவலைகள் மனக்குழப்பங்கள்லாம் வேண்டாம். வண்டி வாகன யோகத்தாலும் ஒரு நல்ல ஆதாயம் இருக்கிறது, இடத்தாலும் ஆதாயம் இருக்கிறது. வாடகை வீட்டில் இருப்பவர்களும் சொந்த வீடு போக வாய்ப்பு இருக்கிறது. இடம் வாங்கலாம், வீடு கட்டலாம், அது பூஜை போடலாம், இதுமாதிரிலாம் ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த அதிசார குரு உங்களுக்கு இதே ஒரு மாற்றத்தை வாழ்க்கையில் கொடுக்க போகிறார். பணத்தை அள்ளி அள்ளி கொடுக்க போகிறார். கடனை எல்லாம் நிறுத்திருக்க ஒரு வாய்ப்பு இருக்கிறது. கடன் கட்டத்தில் இந்த மாதம் ஒரு வாய்ப்பு இருக்கிறது. கடனில் அவதிப்படும் நீங்கள் கடனை கொடுத்து நிம்மதி பெருமிக்கிறீர்கள். ஆரோக்கியம் குறைபாடு இருப்பவர்களுக்கும் ஒரு ஆரோக்கியத்தில் ஒரு மேன்மை ஏற்படும். இவ்வளோ நாள் கஷ்டப்பட்ட அந்த தொல்லைகள் வியாதிகள் எல்லாமே தொல்லை கொடுத்துட்டு வந்த அவங்களுடைய அந்த நோய் எல்லாம் விலகி சீர சிறப்பாக இருக்க போகிறீங்க.
உங்களை வாழ விடக்கூடாதுன்னு சொன்ன எதிரி கூட அடங்கி போயிடுவோம். அதனால் உங்களுக்கு இனிமையாக ஒரு நல்லது மாற்றங்கள் உங்களுக்கு உண்டாகும். உங்கள் ராசிக்கு 5ல் செவ்வாய் புதன் இருப்பது நண்பர்களால் ஒரு ஆதாயம், தாய் மாமனால் ஒரு ஆதாயம், தம்பியால் ஒரு ஆதாயம், அரசு வேலை தேடிக்கொண்டிருப்பார்கள், யூனிஃபார்ம் போட்டு அரசு வேலை தேடுபவர்கள் உடனடியாக அரசு வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. அரசு வேலையில் இருப்பவர்களுக்கு ஒரு பதவி ப்ரமோஷன், சம்பள உயர்வு இதெல்லாம் வரத்துலாம் வாய்ப்பு தானே அமைகிறது. அது மட்டுமில்லை, உங்களுடைய வாரிசு ரொம்ப நாளாக இல்லைன்னு நேரிட்டு ஒரு புத்திர பாக்கியம், ஆண் வாரிசே கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கும் இந்த புத்திர பாக்கியம் செய்யாத பரிகாரம்னு கோயில் இல்லை என்னென்ன சொல்கிறேன் எல்லாம் பார்த்துட்டு இல்லாதவங்களுக்கு ஒரு வாய்ப்பு. ஆணுக்குறைந்தே வாய்ப்பு குழந்த, அந்த முருகரே வந்து உங்களுக்கு குழந்தையாக பிறக்க போகிறாரு, அந்த கிருஷ்ண பரமானே வந்து உங்களுக்கு குழந்தையாக பிறக்க போகிறாரு. அதனால் இந்த மாதம் நல்ல செய்தி கிடைக்கும், உங்களுடைய மனம் குளிரப் போகிறது. ஆகவே புத்திர பாக்கியத்துக்கு ஒரு சிறப்பான வாய்ப்பு இருக்கிறது. 8ல் வந்து ராகு இருப்பது திடீர் யோகம், திடீர் பண வரவு, அகல எல்லாம் வர வாய்ப்பு இருக்குது. தேவையில்லாத கற்பனைகள், தேவையில்லாத ஆசைகள், அப்படி சம்பாதிச்சிடலாமா, இப்படி சாப்பிடலாமா, குறுக்கோயில் பணம் சம்பாதிக்கலாமா, இப்படியெல்லாம் வழி எண்ணம் தோன்றும். அது மாதிரி எதுவும் செஞ்சிடாதீங்க. தவறான பழக்க வழக்கங்களை கைவிடுங்க, இல்லீகல் உறவை விடுங்க, கள்ளத்தொடர்பு இருந்தால் விடுங்க. புரியுதுங்களா? உங்களுக்கு அதனால் ஒரு அவமானம் கெட்ட பேர் வரும். ஆகவே பேராசை பெருநஷ்டம் என்பதெல்லாம் உங்களுக்கு பேராசை அதிகமாக இருக்கும். அதனால் அதான் நிறையா கண்ட்ரோல் பண்ணுங்கள். ஆனால் ஒரு திடீர் யோகம், ஒரு லாட்ரி யோகம், ஒரு புதல் யோகம் மாதிரி இந்த ஒரு யோகம் இருக்கிறது. ஏதாவது திடீர் பணம் வரும். நல்லபடியாக அதை பயன்படுத்தி கொள்வது உங்களுடைய சாமர்த்தியம் மட்டுமல்ல, புத்திசாலித்தனமும் கூட. உங்கள் ராசிக்கு 9ல் சனி பகவான் இருக்கிறார். குலதெய்வம் அருளும், முன்னோர்கள் அருளும், பெரியவங்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அப்பா வழியில் இருந்த சொத்து பிரச்சனை, பாகப்பிரிவினை பிரச்சனை, வழக்கு கோர்ட்டு கேஸ் எதாவது இருந்தாலும் இந்த மாதம் கொஞ்சம் தள்ளி தான் போகும். அதனால் வந்து வருத்தப்பட வேண்டாம். லேட்டானாலும் நல்ல செய்தியாக உங்களுக்கு சாதகமாக வந்து முடியும். வெளிநாடு முயற்சி பண்ணுறவங்களும் வேலை தேடிக்கொண்டு இருப்பவர்களுக்கும் செய்யலாம். திருமணம் வாழ்க்கையில் திருமணம் கைகூடவில்லை நீங்கிக் கொண்டிருக்கும் ஆண்களுக்கு கண்டிப்பாக அந்த மாதம் கண்டிப்பாக ஒரு வரன் அமையும், சொந்தத்திலே கூட அமையும், நண்பர் மூலியமாக அமையும், வேலை செய்கிற இடத்துல அமைய வாய்ப்பு இருக்கிறது. அதனால் அதை சுலபமாக முடிக்கலாம். பெண்களுக்கும் அதே போல் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி வேலை செய்கிற இடத்துலையும் ஒரு அரசு வேலை மாப்பிள்ளையோ எதிர்பார்த்த மாதிரியும் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. இதுக்குள்ளே கேட்டு பண்ண கூட வந்து கேட்பாங்க. அதனால் வந்து உங்களுக்கு ஒரு சுப நிகழ்ச்சி நடக்க யோகம் இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையாக கண்டிப்பாக அமையும். மறுமணம் காத்து கொண்டு இருப்பவர்களுக்கும் ஒரு சிறப்பான வாழ்க்கை, சிறப்பான ஒரு லைஃப் உங்களுக்கு 2வது திருமணம் அமைய வாய்ப்பு இருக்கிறது. நண்பர் மூலியமோ உறவுகள் மூலியமோ இல்லை தெரிஞ்சவர்கள் மூலியமோ வரும், பயன்படுத்தி கொள்ளலாம். கடகராசி அன்பர்களுக்கு குடும்பங்களில் தண்ணிக்கோ சாப்பாடு பஞ்சம் வராது. எங்கே போனாலும் சரி சிரமப்படாமல் அதை மட்டும் சிறப்பாக இருப்பீங்க. அதிலே நீங்கள் வந்து மேக்சிமம் தண்ணி தானம் கொடுக்கறது, உணவும் தானம் கொடுக்கறது, இதெல்லாம் 4 பேர் டீ சாப்பிட போனாலும் டீக்கு நீங்கள் காசு வாங்கி கொடுக்கறது, இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. ஆகவே நீங்கள் இதெல்லாம் பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி அடைய வேண்டும். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.